தன்னோட அப்பா, அம்மா டைவர்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட்டு டைமு கொஞ்சம் ஓப்பனா வந்து பேசியிருக்காரு ஜேஷன் சஞ்சய். சமீபத்தில அந்த மனுஷன் குடுத்த இன்டர்வியூ சோசியல் மீடியா முழுக்க பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவோட ஸ்டார்ட்டிங்கில வீடியோக்கு மேல வியூ ப்ராடக்ட்னு ஷோ ஆகும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நெறையா ப்ராடக்ட் ஆஃபர்ல போயிட்டுருக்கு. அதில உங்களுக்கு ஏதாவது அவசியம், அத்தியாவசியம் தேவை இருந்தா மட்டும் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ரைட்டு. இப்ப நம்ம மெயின் மேட்டருக்கு வந்து வரலாம். ஜேஷன் சஞ்சய் ரொம்ப நல்ல மனுஷன். தங்கமான புள்ள. எல்லாரும் அவர வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பிரபலங்கள் பசங்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளமா தான் வந்திருப்பாங்க. நீங்க இந்த ஆட்டிட்யூடு அப்பா பெரிய பணக்காரங்கிற அந்த திமிர்ல சில குழந்தைங்கள்லாம் வந்து இருக்கும். பார்த்துருப்பீங்க. அ நீங்க கமலஹாசன் பொண்ட்டே அந்த ஆட்டிட்யூட் இருக்கும். விஜய் சேதுபதி பையன்ட்ட அந்த ஆட்டிட்யூட் இருக்கும். டிஆரோட பையன் சிம்புகிட்ட அந்த ஆட்டிட்யூட் இருக்கும். நெறைய பேர் வந்து சொல்லலாம். ஏதோ அவங்க பெருசா சில்வர் ஸ்பூனா இருந்தா கூட, பிறப்பிலேயே தனக்கு எல்லாம் தெரிஞ்ச ஞானி மாரி தன்னை வெளியில வந்து காட்டிக்குவாங்க. ஆனா, அப்பா தமிழ்நாட்டோட சிஎம்மு. அதே நேரத்தில இண்டஸ்ட்ரியில வந்து அவர் தான் வசூல் சக்கரவர்த்தி, கமர்ஷியல் மன்னன். அப்படி இருந்தாலும், எந்த இடத்துலயும் துளி கூட அந்த பந்தா ஜேசன் சஞ்சய் வந்து காட்டிக்கவே இல்ல. ரொம்ப காமா இருந்தாரு. ரொம்ப கூலா இருந்தாரு. ரொம்ப தெளிவா பதில் சொன்னாரு. ஒரு நல்ல சாதனையாளனுக்கு அழகு என்னன்னா, ஒருத்தவங்க பேசும்போது ஃபர்ஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும். கூட கூட லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத காது குடுத்து முழுமையா வந்து உள்வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரிப்ளை பண்ணணும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஜேசன் சஞ்சய நம்ம பார்க்கும்போது, தளபதி விஜய பார்க்குற மாரியே வந்து இருந்தது. இன்னும் சொல்லப்போனா, தளபதி விஜய விட அவர் ரொம்ப தெளிவா, கிளாரிட்டியா வந்திருக்காரு. கமெண்ட்ஸ்ல கீழ போடும்போது கூட, "உங்க அப்பா தான் வந்து அப்பப்ப வாய தொறக்க மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் உங்கள கூட நாங்க சிஎம்மா ஏத்துக்குவோம்." அப்படின்னு சில கமெண்ட் எல்லாம் கூட நக்கலா வர ஆரம்பிச்சது. ஜேசன் சஞ்சய் தன்னோட அப்பா, அம்மா டைவர்ஸ் பத்தி ஒரு விஷயத்த ரொம்ப மறைமுகமா, அழகா வந்து சொல்லியிருந்தார். அத ஓப்பனா சொல்லியிருந்தாரு. "அப்பா, அம்மாவ பத்தி நீங்க வந்து சொல்லுங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்ல." அப்படின்னா, இப்ப கேட்டிருக்காங்க அந்த தொகுப்பாளினி. ஆ "உங்களுடைய மனநிலைமை இப்ப வந்து எப்படி இருக்கு?" அப்படின்னு அத டைரக்ட்டா வந்து கேட்காம, அங்கங்க ஒரு இக்கனா வந்து வச்சு கன்டென்ட் கிடைக்குமான்னு பார்த்திருக்காரு. ஜேசன் சஞ்சய் செம்ம கிளவரா, சூப்பரா அந்த மனுஷன் ஆன்ஸர் பண்ணது என்னன்னா, "என்னோட லைஃப்ல மிகப்பெரிய பில்லர்னா, அது என்னோட அப்பாவும், அம்மாவும். அவங்க இல்லாட்டினா நான் இல்ல. அதான் நிதர்சனமான வந்து உண்ம. அப்பா வந்து எனக்கு ஸ்பூன் ஃபீடிங் பண்ண மாட்டாரு. அது அவருக்கு வந்து புடிக்காது. உன்னோட அடையாளத்த நீயே வந்து சுயமா வந்து உருவாக்கிக்க. கஷ்டப்படு. நீ வந்து அந்த அச்சீவ்மெண்ட்ட வந்து கொண்டாடு. உன் வெற்றிக்கு பின்னாடி நான் வந்து இல்ல. உன் வெற்றிக்கு பின்னாடி நீ தான் வந்து இருக்க." அப்படிங்கிறத அப்பா எனக்கு வந்து புரிய வச்சாரு. சில நேரங்கள்ல நான் போகும்போது, சில பயணங்கள்ல நான் போகும்போது, அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு அட்வைசரா வந்திருந்தாங்கன்னா, அம்மா அன்ப கொட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்க. 24x7 அம்மா எப்பயுமே எனக்கு கால் பண்ணணும், பேசுவாங்க. நான் ஒரு நாள் ஷூட்டிங் பிஸியோ, இல்ல வேற ஏதாச்சும் இருந்தா கூட கால் பண்ணாம விட்டேன்னா, பதறி போயிடுவாங்க. மோஸ்ட்லி நான் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்ல. அவரு ஷூட்டிங் எல்லாமே அது இதுன்னு வந்து பிஸி ஆயிடுவாரு. ஆனா இருக்கக்கூடிய நேரத்தில அப்பாகிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது வந்து அதிகம். அதே மாரி நான் இங்க அவரு அவரு சொல்லும்போது சொல்றாரு, "ஆ அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அவங்கவங்களுடைய லைஃப்ங்கிறது வந்து அவங்கவங்க வாழ்றத பொறுத்து தான் வந்திருக்கு. இப்ப நான் இப்படித்தான். எனக்கு ஃபேக்கா வந்து வராது. நீங்க இன்டர்வியூ குடுக்குறப்பயும் நான் இப்படித்தான் பேசுவேன். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட பேசினாலும் இப்படித்தான் நான் பேசுவேன். ஸோ நான் நானா இருக்கேன். எனக்கு நான் நானா இருக்கிறது ரொம்ப புடிச்சிருக்கு. என் அப்பா, அம்மாவ பொறுத்தவரைக்கும் அவங்க அவங்களா இருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. என் டாடி வந்து அவரு அவரா இருக்காரு. எங்க மம்மி அவங்க அவங்களா இருக்காங்க. நான் நானா இருக்கேன். ஸோ இங்க எல்லாருமே அவங்க அவங்களா மாரி வந்து இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்படி இருந்துட்டாலே பல பிரச்சனைகள் வந்து வராது." அப்படின்னு ரொம்ப மெச்சூர்டா, ரொம்ப தெளிவா, அதே சமயம் அப்பாவையும், அம்மாவையும் எந்த இடத்துலயும் தரக்குறைவா, தப்பா பேசாம, அவ்வளவு பிளசன்ட்டா வந்து பேசியிருந்தாப்ல ஜேசன் சஞ்சய். அப்புறம் மறுபடியும் கேட்குறாங்க, "ஒரு ஹீரோவுக்கான 10 பொருத்தம் இருந்தும், அப்பா அவ்வளோ பெரிய ஸ்டாரு. நீங்க ஏன் நடிக்க வரல?" அப்படின்னு கேட்டாங்க. "அந்த ஒரு குவாலிட்டி மட்டும் வந்து போதுமா நான் நடிக்க வர்றதுக்கு?" "அப்படியெல்லாம் இல்லங்க. அ இது டீவியேஷன் ஆயிடக்கூடாது. நான் டைரக்ட் பண்றேன்னா, அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய சும்மா லெஃப்ட்ல டீல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணேன்னா, அது என்ன லெஃப்ட்ல டீல் பண்ணிடும். அதுக்கு சின்சியரா உட்காந்து ஒர்க் பண்ணேன்.
அந்த இது சிக்மா வந்து ரிலீஸ் வரைக்கும் நான் எதுலயும் கமிட் ஆகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். ஆஃப்டர் சிக்மா ரிலீஸ்க்கு அப்புறமும் எனக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா, கண்டிப்பா வந்து பண்ணுவேன். ஸோ ஏதாவது ட்ரை பண்ணுவேன். அப்ப நான் வந்து உறுதியா வந்து பண்ணுவேன் அப்படின்னு ஜேசன் சஞ்சய் அவ்வளோ மெச்சூர்டா பேசினாப்ல. அந்த மனுஷனுக்கு வாய்ப்புகள் வராதா என்ன? ஆனா, அவரு சொன்ன பதில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நான் ட்ரை பண்ணுவேன். ஒருவேளை எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா, அப்ப நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்றதுக்கு பேரு தான் தன்னடக்கம். உண்மையிலேயே ஜேசன் சஞ்சய் சிலரால அப்பாவுக்கு வந்து பெருமை வந்து கிடைக்கும்பாங்கல்ல. அது மாரி இவரால அவர் தகப்பனுக்கு பெருமை. ஆனா தகப்பனால இவருக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சிறுமை தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரியும். இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.